கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் ஜூலியட். ஞாயிறு வேதாகம பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன கிராமம். அதில் இம்மானுவேல்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட அம்மா அப்பா பேர் சாமுவேல், ஸ்டெல்லா. இந்த குடும்பம் நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே உள்ள ஒரு குடும்பம். அவனோட பேரண்ட்ஸ் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் அவனை சர்ச்சு கூப்பிட்டு போய் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. அந்த பையன் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் பேச்சை கேட்கக்கூடியவனாகவும் அம்மா அப்பாவுக்கு வீட்டில் கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய பையனாகவும் இருக்கான். இந்த கிராமம் முழுவதும் சாமுவேல் பையனா இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்க முடியாதுப்பா, தங்கமான பையன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் நல்ல பையனா இருக்கான். இந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு சொல்லித்தர அளவுக்கு பெற்றோர்கள் பெரிதளவுல படித்து இருக்கல. இந்த பையன் 100க்கு 60 மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா படிச்சுட்டு வரான். ஆனால் அந்த பையன் ரொம்ப புத்திசாலியான பையனா இருக்கான். +2ல 600க்கு 500 மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்றான். மேற்கொண்டு படிக்க வைக்க அந்த பேரண்ட்ஸுக்கு பெருசா வசதி இல்லை. அந்த பையன் 10 கல்லூரிகளுக்கு மேல அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அனுப்புறான். எல்லா கல்லூரியிலையுமே நிறைய ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. ஃபீஸ் கட்டுற அளவுக்கு அந்த குடும்பத்துல போதிய வருமானம் இல்லை. சூழ்நிலையில அவங்க 3 பேரும் குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்றாங்க. 3 நாளைக்கு பிறகு ஒரு கல்லூரியில இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, ஸ்காலர்ஷிப்போட படிக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கிறான். இந்த பையன் இம்மானுவேல் முதல் தலைமுறை பட்டதாரி ஸ்காலர்ஷிப்ல படிச்சு டிகிரி வாங்குறான். அந்த குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரி இம்மானுவேல் தான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். சங்கீதம் 111:4.